தெரியுமா? அவருக்கு இன்னொரு முறையில் தேவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ரீபே பண்ணலாம். எப்படி நீங்கள் தேவனுக்கு பேரில் ஆசீர்வாதங்களை ரீபே பண்ண முடியும்? இது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், தேவனுடைய பசங்க சோத்திரம் உண்டாதாக பெற்ற பொருளை நாம் அது பெற்ற பொருளை வைத்து அதை ரீபே பண்ணலாம் என்கிறது ஒரு காரியம் இருக்குது. அடுத்து அது அதே போல் 2ஆம் வசனம் வாசிங்க. ஃபஸ்ட்டு 12ஆம் வசனம், தேவன் நம்ம செய்த எல்லா வரணும் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறார். how will you repay receive God blessings என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது அவர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் பாத்திரம், புதுமையாக ஆக்கப்பட்ட பாத்திரம், அழுக்கு போனது பாத்திரம், சுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், அந்த தெய்வீக பாத்திரம், தேவனால் ஆக்கப்பட்ட பாத்திரம், தேவனால் உண்டாக்கப்பட்ட பாத்திரம், அந்த பாத்திரத்தையே எடுத்து அவர் கொடுத்ததையே நான் திரும்பி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த காரியத்தை வைத்தே நான் தேவனுக்கு என்ன செய்கிறேன்? திருப்பி செலுத்தலாமா என்கிறத கேட்குறார். எப்படி? அவர் கொடுத்ததை வச்சு